சம் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை 1/2 plus 3/2 minus 2/3 divided by 3/10 multiple 3 and show that it is a rational numbers between 11 and 12. அதாவது கொடுத்துருக்க நம்பரை வச்சு இந்த ரேஷனல் நம்பர் வந்து 11க்கும் 12க்கும் இடைப்பட்ட நம்பரா அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து நிரூபிக்கணும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த சம்மை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம 7th வந்து பிட்மாஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சிருப்போம். அதாவது பிட்மாஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை செய்யணும், அடுத்து டிவைடு, அடுத்து மல்டிபிள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆடு, சப்ராக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சுட்டு போகணும். அதுக்கு வந்து பிட்மாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதன்படி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை செய்ய போகிறோம். ஸோ 1/2 ப்ளஸ் 3/2 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 3/2 வந்து இங்கே 2/5 ரெண்டு டினாமினேட்டரும் எப்படி இருக்குது? வெவ்வேறையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டையும் ஒரே மாதிரி மாற்றணும். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடலாம். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே வந்து ப்ரைம் ஃபேக்டர், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் வந்து நம்ம அந்த நம்பரை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ 3 × 5 மைனஸ் 2 × 2. ஓகேவா? ஏன்னா இந்த நம்பர் இங்கே வந்து 5ஆல் மல்டிபிள் ஆகும், இங்கே வந்து 2ஆல் மல்டிபிள் ஆகும். ஸோ ஹோல் ப்ராக்கெட் பை 2 5 எவ்வளவு? 10. ஓகேவா? டிவைடட் பை 3/10 மல்டிபிள் 3. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு 1/2 ப்ளஸ் இது ரெண்டு எவ்வளோ கிடச்சிருக்குது? 3 5 15 மைனஸ் 2 2 4. ஓகே, பை 10. புரிஞ்சுதா? இப்போ இந்த நம்பரோட டிவைடட் பை 3/10 மல்டிபிள் 3. இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடும். 1/2 ப்ளஸ் 15ல் 4 போச்சுன்னா எவ்வளவு? 11. 11/10 டிவைடட் பை 3/10 மல்டிபிள் 3. அதுக்கடுத்து 1/2 அப்படியே போட்டுக்கோங்க, ப்ளஸ் 11/10 அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பிட்மாஸ் படி நம்ம என்னன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளதை படி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? டிவைடு உள்ள சம்மை பார்க்கணும். ஸோ டிவைடு இங்கே வந்து இந்த மாதிரி டிவைடு இருக்குது 3/10. நம்ம டிவைடு வந்துச்சுனாலே நம்ம மல்டிபிள் போட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிடுவோம். ஸோ 10/3 3/10 எப்படி ஆகும்? 10/3 மல்டிபிள் 3. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இது ப்ளஸ்ஸுங்கிறத நம்ம செய்யக்கூடாது. இப்போதைக்கு மல்டிபிள் தானே அடுத்து செய்யணும். ஸோ நம்மளால் ஸ்ட்ரைட்டாக அடித்து கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ 10ஐயும் அடித்து கொடுக்கலாம். ரெண்டும் ஒரே நம்பருங்கிறதுனால அடித்து கொடுத்துரும். அடுத்து 3ஐயும் அடித்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 1/2 ப்ளஸ் 11. இப்போ ரெண்டுக்கும் பாருங்கள், இங்கே வந்து பை 1 இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு அர்த்தம். ஓகேவா? 11/1னாலும் வேறு ஈக்குவல்ஸ் 11 தான். ஓகே, அதனால் நம்ம இப்போ வந்து ரெண்டு டினாமினேட்டரையும் ஒன்றா மாற்றப்போம். ஸோ இங்கே டினாமினேட்டர் 2 தான், அதனால் அப்படி இருக்கும். ப்ளஸ் 1 ப்ளஸ் 11 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 22. ஓகேவா? பை 2. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 23/2. இப்போ இதோட நிப்பாட்டிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 11க்கும் 12க்கும் இடப்பட்ட நம்பரா? ரேஷனல் நம்பர் வந்து 11க்கும் 12க்கும் இடையில இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம 11 12 வந்து ஹோல் நம்பர். அப்போ இதை என்ன பண்ணணும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ 2ஆல் பண்ண போகிறோம். 2ல் எத்தனை 2 இருக்குது? 1 2 3லையும் 1 2. ஸோ 11 2 22. பேலன்ஸ் என்ன இருக்குது? 1/2. ஓகே, இப்போ 11 1/2 இருக்குது. இப்போ இந்த 11 1/2 எப்படி? 11.5 மாதிரி. ஓகேவா? அப்போ 11.5க்கு அடுத்து 12. ஓகே, இதுக்கு அடுத்து இந்த நம்பர் தானே வரும். அப்போ இதுக்கும் 11.5க்கும் 12க்கும் இடைப்பட்ட நம்பர் தானே. 11க்கும் 12க்கும் இடைப்பட்ட நம்பர் தான் 11.5. அதாவது 11.5 11க்கும் 11.5க்கும் 12. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு அந்த 11.5ங்கிறது 11க்கும் 12க்கும் இடையில. இதை வந்து நம்மளுக்கு டெசிமலாக மாத்திரம் தான் 11.5. ஓகேவா? 11.5ங்கிறது 11க்கும் 12க்கும் இடையில தான் வரும். ஸோ அப்போ எஸ். ஸோ 23/2 ஈக்குவல்ஸ் டு 11 1/2. ஓகேவா? இந்த மாதிரி இதுக்கும் இடைப்பட்ட நம்பர் தான் இந்த 23/2 ஈக்குவல்ஸ் டு 11 1/2. இந்த நம்பர் எதுக்கு வந்து இடைப்பட்டது? 11க்கும் 12க்கும் எழுதப்பட்டது. அப்போ அண்டு ஹென்ஸ்
lies between. Okay, between எதுக்கும் இடப்பட்டதுன்னு சொன்னோம் 11 and 12. ஓகேவா? அப்போ 11க்கும் 12க்கும் இடப்பட்ட நம்பர்னு நம்ம நிரூபிச்சாச்சு. ஓகே, அடுத்து 9th sum. 9th sum என்ன? Simplify 11 by 8 multiple minus 6 by 33 whole bracket plus 1 by 3 plus 3 by 5 divided by 9 by 20 whole bracket போட்டுட்டு minus 4 by 7 multiple minus 7 by 5. இந்த நம்பரை கொடுத்து நம்மளை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளோ தொலைக்கு நம்மளால் சுருக்கி இந்த நம்பரை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தொலைக்கு நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ நம்ம 9th sum செய்ய போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து 9th sum எழுதிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அந்த பிட்மாஸ் ஃபார்முலாவை தான் பண்ண போகிறோம். பட் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்டுக்கு உள்ளதுகளை நம்ம ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து 11 by 8 multiple minus 6 by 33 இருக்குது. ஸோ இதில் நம்ம அடிச்சு கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும். 11 1 is 11, 3 11s are 33. ஓகே, அடுத்து 3 1 is 3, 3 2s are 6, 2 வந்துடும். இப்போ இந்த 2ஐயும் 8ஐயும் அடிச்சு கொடுக்க முடியும். 1 2 is 2, 4 2s are 8. அப்போ இதுக்கு என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஆன்சர்? இங்கே வந்து 1, இங்கேயும் 1. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இதில் என்ன இருக்குது? -1/4. அந்த நம்ம மைனஸை மறந்துடக்கூடாது. எப்போவுமே நம்ம செய்யலாம், அதில் உள்ள சைனை வந்து நம்ம எடுத்து எழுதிடணும். ஸோ 1/4 ப்ளஸ் அடுத்து இங்கே பாருங்கள், இதில் வந்து 1/3 இருக்குது. ப்ராக்கெட் பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். ப்ளஸ் 3/5 இங்கே வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிபிள் போட்டு ரெசிப்ரோக்கல் 20/9. 3 1 is 3, 3 3s are 9, 5 1 is 5, 5 4s are 20. ஸோ இதுவும் முடிஞ்சு. அப்போ இதுக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? மைனஸ் இப்போ 4/7 அந்த மல்டிபிள் -7/5 இது ஒரே நம்பர். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? அடித்து கொடுக்க போகிறோம். இங்கேயும் அடிச்சாச்சு, இதுக்கு மேலே இதில் அடித்து கொடுக்க ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -1/4 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் இங்கே என்ன கிடச்சிருக்கு? 4/3. ஓகேவா? அடுத்து மைனஸ் இங்கே என்ன கிடச்சிருக்கு? 4/5. இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? புரியுதா? உங்களுக்கு புரிகிறாப்புல சொன்னேன். இது அப்படியே இருக்கட்டும். இது -4/5ஆகவே வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ -1/4 திடீர்னு இருந்தோன்னா உங்களுக்கு அந்த மைனஸ் இதுக்கு குழப்பம். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? -1/4 ப்ளஸ் இதுவும் ஒரே டினாமினேட்டர், அதனால் நம்ம நேரடியாகவே ஆட் பண்ணிடலாம். 1 + 4 எவ்வளவு? 5. 5/3. இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இடையில் இந்த ப்ராக்கெட்டுங்கிறது மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு சைனோடைய ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ். அது தெரிஞ்சிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து சைன் ரொம்ப ஈஸி. எப்போவுமே சைனை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சைனை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஹோல் சம்மே வந்து தப்பாக வந்துடும். அதனால் நம்ம எப்போவுமே அந்த குறிகளை வந்து கவனிச்சுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே வெவ்வேறையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். இது வந்து 3யும் 5ம் வந்து ப்ரைம் ஃபேக்டர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதனால் நம்மளுக்கு நேரடியாகவே எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். இருந்தாலும் உங்களுக்காண்டி எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா? 2ஆல் தான் பண்ணலாம். ஸோ இதையும் 2ஆல், 3யை 3ஆல் தான் பண்ண முடியும். அடுத்து 5ஆல். ஓகேவா? லாஸ்ட் 1 வரைக்கும் கொண்டு வந்துடணும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 × 2 × 3 × 5. 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 16. ஓகேவா? 2 4 3 12, 12 5 60. ஓகே, இப்போ இதில் எந்த குழப்பமும் இல்லைல்ல. ஸோ நம்மளுக்கு நேரடியாகவும் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ரெண்டும் வந்திருக்கிறதுனால நம்ம நேரடியாக மல்டிபிள் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 60 வரணும். ஸோ நம்மளுக்கு 1/4 எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 60 வரும்? 4 வந்து இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 × 2, 2 2s are 4. அப்போ மீதம் என்ன இருக்குது? 3யும் 5ம். அப்போ 5 3s are 15. அப்போ 15ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 15ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 வரும். ஸோ 115 is 15 by 4 15s are 60. அடுத்து செகண்ட் என்ன இருக்குது? 5/3. அதே மாதிரி பார்த்துக்கோங்க, இங்கே 3 இருக்குது. அப்போ 4 5s are 20.
20ஆல் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ 5 20s are 100 by 3 20s are 60. அடுத்து என்ன இருக்குது? 4 by 5. 4 by 5. 5 எதால் எழுதணும்? 4 3s are 12. அப்போ 12. 4 12s are எவ்வளவு? 48. ஓகேவா? 4 2s are 8, 4 1 is 4. 48 by 60. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸை வந்து எழுத போகிறோம். 15 by 60 ப்ளஸ் 5 by 3க்கு பதிலாக என்ன இருக்குது? 100 by 60 ப்ளஸ் 4 by 5க்கு பதிலாக 48 by 60. இது வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை விட்டுட்டோம். அப்போ நம்ம வந்து மைனஸை விட்டோம்னாலே நம்ம சம்மு தப்பாக போயிடும். ஸோ இது வந்து -15. ஓகேவா? இதுக்கு தான் நான் சொன்னேன் எந்த சம்முலையும் குறிகளை விடக்கூடாது அப்படின்னு. 15 + 148 by 60. ஓகேவா? இப்போ -15லேருந்து 148 போணுச்சுன்னா எவ்வளவு? அப்போ என்ன கிடைக்கும்? 133 by 60. இதில் பெரிய நம்பரோட குறி ப்ளஸ். ஸோ அதனால் ஈக்குவல்ஸ் டு 133 by 60. இப்போ இங்கே வந்து நம்ம எல்லா நம்பருக்கும் -15க்கு வந்து 1க்கு பதிலாக -1/4 மல்டிபிள் 15. இது ஒன்றா -15. ஓகேவா? அதனால் இது மைனஸ் ஆகிடுது. இந்த ரெண்டும் ப்ளஸ் ஆகிடுது. நம்ம ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுட்டோம். மைனஸால் சப்ராக்ஷன் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 133 by 60. 9th second sum. 4 by 3 divided by 8 by -7 minus 3 by 4 multiple 4 by 3 plus 4 by 3 multiple -1 by 4. ஓகேவா? இப்போ செகண்ட் சம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ 4 by 3 அப்படியே போட்டுட்டோம். இது வந்து டிவைடில் இருக்கிறதுனால நம்ம மல்டிபிள் போட்டு ரெசிப்ரோக்கல் போடுறோம். ஓகேவா? ஸோ 7 by 8 8 by 7ங்கிறது என்னவாகும்? -7 by 8. இப்போ 4ல் எத்தனை 4 இருக்குது? 1 4 is 4. 4 2s are 8. 3ஐயும் 7ஐயும் அடிச்சு கொடுக்க முடியாது. அதனால் அது அப்படியே வந்துடும். மைனஸ் இங்கே ரெண்டுமே மல்டிபிளில் தான் இருக்குது. ஸோ 3ஐயும் 3ஐயும் அடிக்கலாம், 4ஐயும் 4ஐயும் அடிச்சிடலாம். ப்ளஸ் அடுத்து இங்கேயும் 4ம் 4ம் இருக்குது. ஸோ 4ஐயும் 4ஐயும் அடிச்சிட்டோம். -1ம் இங்கே 3 இருக்குது. ஸோ -1 by 3. இப்போ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிது? -7 by 3 2s are 6. மைனஸ் இது எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1. ஓகேவா? நம்ம 1 ஆல்ரெடி வந்து டினாமினேட்டர் வந்து 1 இருந்தாலும் அதோட மதிப்பு அந்த மேலே உள்ளதுக்கு தான் அப்படியே சொல்லியிருக்கோம். ஸோ -1 by 1. ஏன்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் வேணும்ல, அதனால் 1 by 1. அது வந்து 1 by 1னாலே ஈக்குவல்ஸ் 1 தான். ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் 1 இங்கேயும் 1. 1 × 1 1 மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே வெறும் 3 மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த 3 அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டோம். இப்போ எல்லாமே டினாமினேட்டர் வந்து வெவ்வேறையாக இருக்குது. அப்போ இதோடைய டினாமினேட்டர் என்ன அப்படின்னு எல்சிஎம் எடுத்து பார்க்குறோம். இது 6 தான் வரும். 3 டேபிளால் பண்ணோம்னா 1 3 is 3 2 3s are 6. அப்புறம் 2 டேபிளால் பண்ணுறோம். நம்மளுக்கு 3 × 2 6. இப்போ 6 வந்து இந்த நம்பருக்கு அப்படியே இருக்குங்கிறதுனால -7 மைனஸ் இங்கே 1 இருக்குது. 1 எதால் மல்டிபிள் பண்ணால் 6 வரும்? 6ஆல் தான். ஸோ 1 × 6 ப்ளஸ் இங்கே -1 இருக்குது. ஓகேவா? ஸோ -1 × 3 எதால் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கும்? 3 2s are 6. ஸோ அதனால் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். பை நம்மளுக்கு டினாமினேட்டர் 6 தான். அப்போ 7 அப்படி இருக்கும். 6 1 is 6 ப்ளஸ் -1 × 2ங்கிற -2. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும்? மைனஸ். அப்போ -7 -6 -2. இப்போ எல்லாமே ஒரே சைன் தான், மைனஸ். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரே குறியாக போட போகிறோம். மைனஸ். ஸோ 7 6 7 6 7 + 6 எவ்வளவு? 13. 13 + 2 15. ஸோ -15 by 6. ஓகே, அதை அடித்து கொடுத்தோம்னா 2 3s are 6 5 3s are 15. ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -5/2. இப்போ 9th சம்மில் செகண்ட் சம்முக்குள்ள ஆன்சர் என்ன? -5/2. அடுத்து 10th சம். 10th சம் என்ன? A student had multiplied a number by 4/3 instead of dividing it by 4/3 and got 70 more than the கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் த நம்பர். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நம்பரை 4/3ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து 70 மார்க்கு
70 மார்க் வந்து அவங்களுக்கு கூட 70ங்கிற ஆன்சர் வந்து கூட கிடைக்குதாம். அந்த கரெக்டான ஆன்சரை விட அவங்களுக்கு 70 மார்க் வந்து கூட கிடைக்குது. ஸோ ஃபைண்ட் த நம்பர், அந்த நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th சம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸாக வச்சுக்கிறோம். லெட் த நம்பர் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸுங்கிற நம்பரை வந்து 4/3ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ எக்ஸ் மல்டிபிள் 4/3. நம்மளுக்கு என்ன அவங்க பண்ணாங்க, டிவைட் பண்ணாங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 4/3. இப்போ இது ரெண்டுக்கும் ஆன்சர் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் தானே இருக்குது. ஸோ அதனால் மைனஸ். அப்போ எக்ஸ் மல்டிபிள் 4/3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 4/3. ஓகே, ஈக்குவல்ஸ் டு அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு எத்தனை நம்பர் கூட கிடைக்குது, 70. ஸோ அவங்களுக்கு 70 கூட கிடைக்குது. அப்போ ஈக்குவல்ஸ் டு 70. எக்ஸ் இன்ட்டு 4/3 மைனஸ் இது டிவைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் போட்டு ரெசிப்ரோக்கல். ஸோ எக்ஸ் மல்டிபிள் 3/4 ஈக்குவல்ஸ் டு 70. நம்மளுக்கு இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது என்ன, எக்ஸ். ஸோ எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம். எக்ஸ் இங்கே பவர் ப்ராக்கெட் போட்டு 4/3 மைனஸ் 3/4. இந்த எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். 4/3யும் 3/4ம் இடையில மைனஸ் இருக்குது. ஈக்குவல்ஸ் டு 70. நம்மளுக்கு எக்ஸ் அப்படியான இருக்கட்டும். இப்போ இது ரெண்டுக்கும் டினாமினேட்டர் வேறு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஒரே டினாமினேட்டராக ஆக்க போகிறோம். அப்போ 3யும் 4ங்கிறது நம்மளுக்கு டினாமினேட்டர் என்ன கிடைக்கும், 12. அப்போ 3 எதால் மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும், 4 3ஆல் தான். ஸோ ரெண்டையும் மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ 4 × 4 மைனஸ் 3 × 3/12 ஈக்குவல்ஸ் டு 70. ஓகே, நம்மளுக்கு 4 4s எவ்வளவு, 16, 3 3s 9. ஸோ எக்ஸ் 16 மைனஸ் 9/12 ஈக்குவல்ஸ் டு 70. 16லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளவு, 7. ஸோ எக்ஸ் இன்ட்டு 7/12 ஈக்குவல்ஸ் டு 70. நம்மளுக்கு தேவை என்னது, எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 70. இந்த நம்பரை அப்படியே இருக்கட்டும். இங்கிட்ட இருக்கிறது எப்படி இருக்குது, மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ மல்டிப்பிளில் இருக்கிறது இங்கிட்ட என்னவா போகும், அப்படியே ரெசிப்ரோக்கல் டிவைட் போகும். டிவைடில் இருக்கிறது மல்டிப்பிள் ஆகும். அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்கிறதுனால அப்படியே இங்கிட்டு போகையில் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ 12/7. 7 அடிச்சு கொடுக்கலாம்ல. 7 1 is 7. 7 10s 70. ஓகேவா. இப்போ 10ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 120. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் என்னது, 120. அப்போ நம்மளுக்கு அந்த கிடைச்சிருக்கிற நம்பர் எந்த நம்பரை பண்ணியிருக்கோம், 120ங்கிற நம்பரை தான் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ 10th சம்மோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு.